ஜூலை 14. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 34 முதல் அதிகாரம் 11 வசனம் 1 முடிய. நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் வார்த்தைகள் பன்முகம் கொண்டவை. அமைதியும் ஆறுதலும் தருகின்ற வார்த்தைகளும் உண்டு, அதிர வைக்கும் அறைகூவல் விடுக்கும் வார்த்தைகளும் உண்டு. இயேசுவின் போதனையும் கொள்கைகளும் ஒரு குடும்பத்திற்குள், ஒரு குழுமத்திற்குள், ஒரு சமுதாயத்திற்குள் பிளவை உருவாக்கும் தன்மை கொண்டவை. அவரது வார்த்தையின்படி வாழ விரும்புகின்றவர்கள் சில நேரங்களில் தம் சொந்த குடும்பத்தினரை கூட இழக்க வேண்டியிருக்கும் என்பதே இதன் பொருள். இயேசுவின் பொருட்டு உயிரையும் இழக்க, உறவுகளையும் இழக்க ஒருவர் தயாராக இருக்க வேண்டும் என்பதே அவரது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்று இயேசுவின் கொள்கை சமரசம் செய்வது அல்ல, தேவைப்பட்டால் எழுந்து எழுவதும் கிளர்ச்சி செய்வதும், நீதி, பரிவு, ஓய்வு நாட்களில் குணமாக்கல், ஒதுக்கப்பட்டோருடன் உறவு போன்றவற்றில் இந்த சமுதாயம் என்ன நினைக்கும், எனது சீடர்கள் என்ன நினைப்பார்கள், என் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் எண்ணவில்லை. எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. கொண்ட மதிப்பீடுகளுக்காக, கொண்ட நம்பிக்கைக்காக இறுதி வரையில் உயிரையும் கொடுத்தார் நமது ஆண்டவர். இன்று நமது நம்பிக்கை, நமது அன்பு, விசுவாசம் சமரசம் அற்றதாக அமையட்டும். அதுவே இன்று இயேசு நம்மிடம் பணிக்கின்ற செய்தியாகவும் இருக்கட்டும். அன்பின் இயேசுவே, உம் பொருட்டு தம் உயிரை இழப்போர் அதை காத்துக்கொள்வர் என்று மொழிந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய நம்பிக்கைகளில், மதிப்பீடுகளில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் வாழ எங்களுக்கு அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.